ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி தான் மூணாரோட லாஸ்ட் டே. இன்றைக்கி மூணார்லேருந்து கிளம்புறோம். லாஸ்ட் டே எங்களால் போக மனசு இல்லையே. ஆக்சுவலாக வந்த வழியிலே தான் திருப்பி போகலான்னு இருந்தோம். அப்போது அந்த ரூமில் தங்கியிருந்தவர் தான் அங்கே 4-வே ரோடு புதுசாக போட்டிருக்காங்க தேனிக்கு, அதில் ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி, நான் வீடியோ எடுக்கிற மூட்லேயே இல்லை. சரி, நேராக வீட்டுக்கு தானே போகிறோன்ட்டு. பட் ஆனால் எனக்கு பின்னாடி உள்ள வியூவை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோ எடுத்துகிட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த பின்னாடி உள்ள வியூவை பார்க்கணுன்னா இன்னும் 3, 2, 1. ஸோ இதுதான் என் பின்னாடி உள்ள வியூ. ஸோ இது ஆக்சுவலாக எங்கே இருக்குன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் மாதிரி இருக்கு லைட்டாக. குழு மணாலி மாதிரி இருக்கு. குழு மணாலி மாதிரியே இருக்கு. வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக பைக்கு தன்னாலே நான் சரி நிப்பாட்டலான்னு பிளான் போட்டேன். அதுக்கு முன்னாடி ப்ரோ நிப்பாட்டி ஸ்டாண்டே போட்டாப்புல வண்டி புறவி ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஆமாம், வண்டியை ஸ்டாண்டே போட்டு நிப்பாட்டிட்டாப்புல. நான் ஸோ இந்த ரூட் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் சீனிக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, ஒய் நாட் வீடியோவாக காமிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ சேனலுக்கு புதுசாக வரதா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இது அப்படியே சினிமாட்டிக்கில் காமிச்சிட்டு ஹாய் ஹலோ மக்களே, நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ மூணார்லேருந்து நம்ம வீட்டுக்கு ரிட்டன் வரப்போ எடுத்த வீடியோஸ்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது கூடயே ஒரு அழகான வாய்ஸ் நோட்டும் நம்ம கேட்க போகிறோம். வாங்க பேசலாம். இது விங்ஸ் டு ஃப்ளை vlogs வித் மீ அனு. நம்ம லைஃப்பில் ஒரு ஸ்டேஜில் நமக்கே தெரியாமல் ஒரு கவலை நம்ம மனசுக்குள்ளே வரும். என்ன பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், இவ்வளோ நாள் நம்ம லைஃப்பில் என்ன நடந்துச்சு, இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு யோசிப்போம். இதில் நம்ம குழம்பிக்கிறது பத்தாதுன்னு நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் என்ன பண்ணுற, வேலைக்கு போகலையா, எப்போ கல்யாணம், எப்போ வீடு கட்ட போகிற, எப்போ செட்டில் ஆக போகிற, ஏன் குண்டா இருக்க, டயட் இரு, ஏன் ஒல்லியாக இருக்க, சாப்பிடவே மாட்டியா, ஏன் இவ்வளோ பிம்பிள்ஸ் இருக்குது, இப்படி 1000 கேள்விகளை எடுத்துகிட்டு வருவாங்க. இதெல்லாம் நம்ம யோசித்து இன்றைக்கி நம்ம கையில் இருக்கிற ஒரு ப்ரெஷியஸான மொமெண்ட்டை மிஸ் பண்ணக்கூடாது. மற்றவங்களுக்கு நீங்கள் வேஸ்ட் பண்ணுறதா நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு பிடிச்ச லைஃப்பை, உங்களுக்கு பிடிச்ச மெமரிஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நேற்றுங்கிறது ஒரு டிஷ்யூ பேப்பர், இன்றைக்கி நியூஸ் பேப்பர், நாளைக்கு கொஸ்டின் பேப்பர். ஸோ கசக்கி போட்ட டிஷ்யூ பேப்பரை தூக்கி வீசிட்டு நியூஸ் பேப்பரை நல்லா படித்து கொஸ்டின் பேப்பரை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்லா யோசித்து அழகாக எழுதுங்க. உங்கள் லைஃபுங்கிற பரீட்சையில் நீங்கள் பாஸ் ஆகிறதும் ஃபெயில் ஆகிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ வர வழியில் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட்டு. ஆக்சுவலாக இந்த ரூட்டில் வந்து ஆஃப் ரோடிங் அதிகமாக இருக்குது. பட் ஆனாலும் ஒருத்துங்க இந்த ரூட்டில் வர்றது. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஸோ நான் அந்த இடத்துல நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்கிறேன். ஸோ இது வந்து இது பின்னால் நின்று நான் எடுக்கிறேன். ஸோ நம்ம அந்த ரூட்டில் தான் போகிறோம், இந்த ரோடு வழியாக தான் போக போகிறோம். ஸோ ஃபால்ஸோட வியூ பார்த்திங்கன்னா வேறு லெவலு. ஃபால்ஸ் எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குதுன்னு பாருங்கள்.
ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸோட பேக் வாட்டர் அப்படியே கீழே போயிட்டுருக்கு. ஸோ இந்த வியூவில் இருந்துட்டு ஒரு மேகி. ஸோ பைக்கு ப்ளஸ் இந்த வியூவு ப்ளஸ் மேகி வேறு லெவலு. ஆனால் செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. சீக்கிரமாக ஊருக்கு போகணும்னு நினச்சிட்டே இருந்தோம். ஸோ ஆக்சுவலாக ரூம்லேருந்து கிளம்பும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வீட்டுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஏதாவது நல்ல லொக்கேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு மணி நேரம் ஆயிரும்ன்ட்டு. இங்கேயும் 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி நின்ற இடத்துலேயே 1 மணி நேரம் ஆகிடுச்சு. இங்கேருந்து கிளம்புறதுக்கு மனசே இல்லை. ஸோ சாப்பிட்டுட்ருக்கோம் மேகி. கிளம்புறதுக்கு ஏன் மனசு இல்லைன்னா இதனால தான் மனசு இல்லை. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபால்ஸு வேறு லெவல். அப்படியே இந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வியூ வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஆனால் கிளம்பி தான் ஆகணும். டைம் பார்த்திங்கன்னா இப்போவே 5 மணி ஆகிடுச்சு. பார்ப்போம், இருட்டுற வரைக்கும் என்னதெல்லாம் பார்க்க முடியுமோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். சாப்பிட்டுட்டு ப்ரோ எப்படி இருந்துச்சு இந்த ரோடு? இது நல்லா இருக்குது ப்ரோ. இது இல்லை ப்ரோ, இந்த ரோடு நல்லா இருக்குது. இங்கேயே கடையை போட்டுடலான் இருக்கு. ஆமாம், போய் தான் ஆகணும். வேறு வழி இல்லை. ஸோ நான் வேறு ஏதாவது பொருளிங்களா எப்படி இருக்குது? ஸோ நான் வேறு ஏதாவது லொக்கேஷன் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படியே. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் இந்த வாட்டர் ஃபால்ஸில் இருந்தோம். இதோட பேர் கேட்கல. இப்போ தான் சொன்னாங்க தின்னக்கனல் பவர் ஹவுஸோட வாட்டர் ஃபால்ஸ். ஸோ தின்னக்கனல் பவர் ஹவுஸ் வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா பக்கத்துலேயே அந்த பவர் ஹவுஸ் இருக்குது. ஸோ அதனால் அதோட நேமை இது வச்சுட்டாங்க. ஸோ நீங்கள் வரதா இருந்துச்சுன்னா தேனி ரூட் சூஸ் பண்ணுங்கள். வர வழியிலே இந்த இது இருக்கும். ஸோ இந்த ரூட்டில் நீங்கள் மூணார் ஏறுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் ஈவினிங் 5க்குள்ளே ஏறிடுங்க. ஏன்னா 5 மணிக்கு அங்கே செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஏற விட மாட்டாங்க. இதுவே நீங்கள் இறங்குறதா இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் வரதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பார்த்து அந்த டைமிங் மட்டும் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ட்ராவல் பண்ணுங்கள். நிறைய ஹாப்பினஸை உங்கள் லைஃப்பில் ஆட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அழகான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். until then it's bye from அனு. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம கேரளா பார்டரை தாண்டிட்டோம். இப்போ தமிழ்நாடுக்குள்ளே வந்துட்டோம். ஒரு 3 நாளுக்கு அப்புறம் தமிழ்நாடுக்குள்ளே என்ட்ரு ஆகிருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப ப்ரோ எப்படி இருக்குது? பெருமையாக இருக்கு. ரொம்ப கொடுமையாக இருக்கு. ஸோ ஆக்சுவலாக பார்டருக்கு வரதுக்கு ஒரு 15 காட்டுங்க அப்போ தான் வெளிச்சம். பார்டருக்கு வரதுக்கு ஒரு 15 கிலோமீட்டர் முன்னாடி ஒரு பொட்டிக்கலில் நின்று இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்னா பார்டர்னு கேட்டோம். அவர் அந்த பார்டருக்கு ஒரு 15 கிலோமீட்டர் தான் இருக்குது, ஆனால் யானை இறங்கியிருக்கு பார்த்து போங்கன்ட்டாங்க. ஸோ அதனால் அப்படியே பீதியிலே வந்தோம். ஸோ இந்த வழியில் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஈவினிங் ஒரு 5 மணிக்கு முன்னாடி நீங்கள் மேலே ஏறிடுங்க. வரதா இருந்தாலும் ஒரு 6 மணிக்குள்ளே கீழே இறங்கிடுங்க. ஸோ அப்போ தான் சேஃபு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. சேனலுக்கு புதுசாக வரதா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.